வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். நவகிரக பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் பரிகார சென்டரில். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி www.vetriastro.in என்ற எங்கள் வெப்சைட்குள்ளே வாங்க. அதில் பலவிதமான சர்வீஸ்கள் இருக்கும். அந்த சர்வீஸ் உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உள்ள வரலாம். இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளட்டும். நவகிரக சாந்தி ஓமம் அப்படின்னு செய்யறோம். இது யாருக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில நிறைய தடை தடங்கள் உள்ளவர்கள். நாங்கள் நிறைய கோயில் பண்ணிட்டோம், நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல எங்களுக்கு தடை தடங்கள் வருது. தொழில் வளர்ச்சியின்மை, அப்புறம் உடல் ரீதியான சில உபாதைகள் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன் தெரியல, எதனால தெரியல. அப்ப ஏதோ ஒரு நவகிரகத்தினுடைய தாக்குதல் இருக்கும். இப்போ ராகு கேது சர்ப்ப கிரகத்தினுடைய தாக்குதல் இருக்கும், ராகு கேது தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். இப்படிலாம் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு திருமண தடைத்தடங்கள்லாம் கூட ஏற்படும். அது மட்டும் இல்லாம குழந்தை திரை பாக்கியங்கள்லாம் கூட ஏற்படும். தொழில வளர்ச்சி, மற்றவங்க நல்லா இருப்பாங்க, நமக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கும். கண் திருஷ்டிகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்றது எதான் பண்றது தெரியாம நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பர்த் சார்ட், அவங்களுடைய சார்ட்டுக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, சூரியன் எங்க மேஷத்துல இருக்காரா, குரு எங்க ரிஷபத்துல இருக்காரா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதே மாதிரி நாங்க நவகிரக சார்ட் மாதிரி போட்டிருக்கோம். அந்த நவகிரகங்கள்ல இந்த 9 கலசங்கள் பிளஸ் மாந்தி 10 பிளஸ் லக்னம் 11 கலசங்கள், 2 கலசங்கள் குலதெய்வம் மற்றும் கணபதி, இதை ஆவாகனம் செஞ்சு மொத்தம் 13 கலசங்கள் வைப்போம். அந்த 13 கலசங்கள் எப்படின்னா அந்த நவகிரக சார்ட் மாதிரியே போட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள், அந்த கிரகத்துக்கு கீழே அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் சார்ந்த தானியம், இதையெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நவகிரக சாந்தி ஓமம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது அனைத்து விதமான தடை தடங்களை செய்யக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது இருக்கு. இதை நிறைய நூற்றுக்கணக்கான பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். அதை நீங்களும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா நீங்களாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். இந்த சர்வீஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோன்றத உங்களுக்கு நான் தெரிவிக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இதை பார்த்துக்குங்க. நீங்க இந்த சர்வீஸ்க்குள்ள பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்களும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்க. இந்த தடை தடங்கள் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல, நான் தோல்வியா செஞ்சுட்டு இருக்கேன் அவங்க, அப்புறம் புதுசா தொழில் தொடங்கணும், என் ஜாதகம் எப்படி இருக்கு, ஜாதக ரீதியாக கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இவங்களாம் இதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள்.